அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 4-5 ஒரு வாரமாகவே எதிர்பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக என்னோட வீடியோ ப்ரிடிக்ஷன் வீடியோ வாட்ச் பண்ணிட்டே வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எந்த இடம்னா 19th டிசம்பரோட ஹை ரெசிஸ்டன்ஸை ஒர்க் ஆயிருக்கு. இந்த லைன் கூட நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணது தான். இந்த இடம் 19th டிசம்பர் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதையும் பிரேக் பண்ணாதான் மேலே போகும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 20th டிசம்பரோட லோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே அந்த 19th டிசம்பரோட ஹை தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கும் ஒரு பெரும்பாலான ஸ்கிரிப்டில். பேங்க் நிஃப்டியில் எடுத்திருக்கு. அதே மாதிரி ஃபின் நிஃப்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் பை தான் இன்னைக்கு. மற்றதெல்லாம் கொஞ்சம் டவுனாக இருந்தால் கூட மிட் கேப் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங். சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ், பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 58,954 டச் பண்ணிட்டு கண்டினியூஸாக கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. இது அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ், இந்த நாலுமே கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் நடந்திருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி க்ளோசிங்னு எதுவுமே இல்லை. சென்செக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவலாக க்ளோசிங் நடந்திருக்கு. மிட் கேப் நிஃப்டி கால் ஆப்ஷனை பை பண்ணியும் புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. நாலுலையுமே பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை தான் பை பண்ணி க்ளோசிங் நடந்திருக்கு. ரெண்டாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் மொத்தம் 2942 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 947, டிக்ளைன் 1913, அன்சேஞ்சட் 82. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 69 ஸ்டாக்ஸும், 52 வீக் லோவில் 97 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் நடந்திருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்ல 86, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட்ல 120 ஸ்டாக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. பாசிட்டிவா கம்பேர் பண்றப்ப 1:2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு சொல்லலாம். என்ன நடக்கும் அடுத்தது, பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் ஒரு சப்போர்ட் ஜோன் தான். 19th டிசம்பரோட ஹையை ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கு. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51,787. அதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்து இறங்கியிருக்கு. அதே மாதிரி 20th டிசம்பரோட லோ கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது எந்த இடம்னா 50,620. க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 50,620க்கு வராமல் கொஞ்சம் மேலே கொண்டு போய் தான் லாஸ்ட் டைம்ல க்ளோசிங் நடந்திருக்கு. மற்றபடி நிஃப்டி 50 இருக்கட்டும், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20th டிசம்பரோட லோவை தான் நாளைக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னைக்கு போயிட்டு மிட் கேப் நிஃப்டியை தவிர மற்ற 5 ஸ்கிரிப்ட்லையும் அந்த 20th டிசம்பரோட லோவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் மார்க் பண்ணிடுறேன். நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா இந்த இடம் 23,537. ஃபின் நிஃப்டியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்கே தான் நின்றுட்டு இருக்கு மார்க்கெட்டே. பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் இடத்துல தான். நாளைக்கு ஃபின் நிஃப்டியை கண்டினியூஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ இல்லை இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் ஒரு கால் ஆப்ஷன் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. கால் ஆப்ஷன் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நாளைக்கு ஃபின் நிஃப்டியில் இருக்கு. மிட் கேப் நிஃப்டி ஹையை பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் சீக்கிரமாக ஒரு ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சென்செக்ஸோட 20th லோ இந்த இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ். பேங்க் எக்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த இடம் டச் பண்ணிட்டு கொஞ்சம் புல் பேக் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடம் டச் பண்ணிட்டு கொஞ்சம் புல் பேக் ஆன மாதிரி தான் இருக்கும். அதாவது கீழே இறங்கின மார்க்கெட் சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மேலே வர்ற மாதிரி தான் க்ளோசிங் எல்லாமே நடந்திருக்கு. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு கால் ஆப்ஷன் சைடு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் சரி,
இல்லைனா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சாலும் சரி. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இதையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாதான் செல்லிங்கே தவிர. ஸோ மற்றபடி அகைன் வந்து இந்த பேட்டர்ன், இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்னில் சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு நாளைக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 51,715, பிவோட் பாயிண்ட் வந்து 51,215, சப்போர்ட் வந்து 50,450, ஹை வந்து பார்த்தீங்கன்னா 51,979, லோ வந்து 50,718, ஓப்பன் வந்து 51,255, க்ளோஸ் வந்து 50,952. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல வந்து ஒரு 250-300 பாயிண்ட்ஸ் கீழே தள்ளிக்கு வந்து தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனால் ஸோ க்ளோஸுக்கு கீழே, அதாவது 50,952க்கு கீழே ஓப்பன் ஆனால், ஸோ உங்களுக்கு சார்ட்ல இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல்லிங் பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 50,620 வரைக்கும் வரும். ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். எப்படி ட்ரை பண்ணோம்? க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகணும். ஸோ 50,620 வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 50,620 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால், ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இதே கண்டிஷனில் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா, ஸோ கண்டினியூஸாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு லோ வந்து 50,780, 50,718. ஸோ அதையும் தாண்டி ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் எடுத்தா கூட ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50,620 வரைக்கும் வந்துட்டு ஸோ மேலே வரது. நாளைக்கு கேப் டவுனே விழுந்தாலும் கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்கிரிப்டிலுமே இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் படி தான் மேக்ஸிமம் வந்து ட்ரேட் ஆகும். ஒன்று க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் நம்ம செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 50,620 வரைக்கும் வரும். ஸோ 50,620 வந்ததுக்கப்புறம் நம்ம பையிங் பண்ணலாம். இல்லை க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சா ஸோ கண்டினியூஸாக பை எடுக்கும். ஒரு நல்ல மூவ்மெண்ட், ஒரு ஹெவி மூவ்மெண்ட் இருந்தால் அகைன் 51,787க்கு வந்துட்டு கீழே இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வெடண்டா லிமிடெட். ஸோ வெடண்டா லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் செல்லிங் இருக்குது 439.65. ஸோ செல்லிங் சைடே பார்த்தீங்கன்னா இன்னொரு 9 பாயிண்ட்ஸ் பக்கம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்தையும் பிரேக் பண்ணி கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 380, அதாவது ஒரு ஸ்விங் டார்கெட்டில் ஒரு செல் சைடு போகணும் அப்படின்னா ஸோ வெடண்டா லிமிடெடை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ செல் சைடு வந்து நாளைக்கு 9 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா -11.45 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு 9 பாயிண்ட்ஸ் அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ செல் சைடு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கிற ஸ்டாக் எது அப்படின்னா வெடண்டா லிமிடெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப்பும் பார்த்தீங்கன்னா சேம் செல்லிங் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட சப்போர்ட்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் 617, சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 613.60. ஸோ இதை பிரேக் பண்ணது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு ஃபாலிங் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கோ லிமிடெட்ல வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதோட டார்கெட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 17 to 18 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கோ லிமிடெட்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மணப்புரம் ஃபினான்ஸ். ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கேப் டவுன் எடுத்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 229 இல்லை 220 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து மணப்புரம் ஃபினான்ஸில் வந்து இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. மேபி இந்த பேட்டர்னுக்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சா ஒரு நல்ல ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லைனா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 220 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து மணப்புரம் ஃபினான்ஸில் தான் இருக்குது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய க்ளோசிங் வந்து கீழே வந்து வைக்கல. ஸோ மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூஸாக 220 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து மணப்புரம் ஃபினான்ஸில் வந்து இருக்கு.
ஸோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அதானியன் என்டர்பிரைசஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதானியன் என்டர்பிரைசஸ் வந்து மேலே தான் வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக மேலே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஒரு 2795 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து மேலே கொடுத்துருச்சு. ஸோ மேபி நாளைக்கு வந்து 2538 இல்லை ஹையாக பிரேக் பண்ணாலும் ஸோ கண்டினியூஸாக இந்த கேப் 2795 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஸோ அதானி என்டர்பிரைசஸ் லிமிட்டட்ல வந்து நாளைக்கு பை சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது நினைச்சிட்டு தான் இருந்தேன், ஏதாவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து பிரேக் அவுட் நடந்தா கூட ஒரு ஹெவி பிரேக் அவுட் தான் நடக்கும்னு நினைச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கே பார்த்தீங்கன்னா 182 பாயிண்ட்ஸ் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு, தப்பு கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம போயிட்டு என்ட்ரி கொடுக்கணும். ஸோ அவசரப்பட்டு பிரேக் அவுட் ஆகாமல் போயிட்டு அதானி என்டர்பிரைசஸ்ல, ஏன்னா இங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் என்ட்ரி கிடையாது. இந்த இடமா இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி இந்த கேண்டிலாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் என்ட்ரி கிடையாது. ஸோ நம்ம லைன்ஸை ட்ரா பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதையும் பிரேக் பண்ணிட்டு மேலே வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ அதானி என்டர்பிரைசஸ் இப்போ பை பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான ரீசனாக இருக்குது. 2592 நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 2795 வரைக்கும் மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து அதானி என்டர்பிரைசஸில் வந்து இருக்கு. ஏன்னா இது என்ட்ரி ஆனவுடனே நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோவில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான், ஒரு ரோலர் கோஸ்டர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோலர் கோஸ்டரெல்லாம் நாமளாக வச்சுக்கிட்ட பேர் தான். ஸோ ஒரு அப் அண்ட் டவுனாக இந்த மாதிரி மார்க்கெட் இருந்தது அப்படின்னா ஸோ அதை ரோலர் கோஸ்டர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலையில் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு செல்லு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பை, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி செல்லு. ஸோ நல்ல ஒரு வால்டைலான ஒரு மார்க்கெட் தான். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பை சைடு தான். 50,620 இல்லை நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் அந்த 20 டிசம்பர் அந்த கேண்டில் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஸோ மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. இதோட 23,537 நிஃப்டிக்கெல்லாம் சப்போர்ட் வந்து 23,537. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு அகைன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் தான் நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.